மாருதி சுசுகி அடுத்து என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னா புது ஜெனரேஷன் ஸ்விஃப்ட். ஸோ இந்த ஸ்விஃப்ட் வந்து எப்போது அன்வீல் ஆச்சுன்னா டோக்கியோ மோட்டர் ஷோ போன வருஷம் கடைசியில் ஜப்பானில் அன்வீல் ஆச்சு, குளோபல் டெபியூ ஆச்சு. ஸோ இந்த வண்டி ஆல்ரெடி ஜப்பானில் வந்து சேல்ஸில் இருக்குது. இந்த சேம் வண்டியை தான் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்க. எக்ஸ்டீரியர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஸ்பையும் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்விஃப்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டீரியர் வந்து ஒரு எவல்யூஷனரி அப்டேட்டு. அதாவது ஒரு அடுத்த ஜென்ரேஷன் அப்டேட்னு சொல்கிறத விட இருக்கிற டிசைனை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் இன் தமிழ் வாக் அரவுண்ட் வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன். இந்த ஸ்விஃப்ட்டோடது டோக்கியோ மோட்டர் ஷோ வந்து டேரெக்டாகவே. ஸோ இப்போ வந்து இந்த வண்டி இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே லான்ச் ஆகும். ஓகேவா, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வண்டியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு தோணுச்சு. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் லேம்ப்ஸு, பம்பர் செக்ஷனு, க்ரில் செக்ஷனு எல்லாமே வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக வந்து உங்களுக்கு வண்டியை பார்த்தாலே வந்து ஸ்விஃப்ட்னு தெரியும். சைட்லேருந்து பார்க்கும்போது புது அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோ ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரியர் டோ ஹேண்டில்ஸ் வந்து பில்லர் மவுண்டட்லேருந்து ரெகுலரான பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம் என்ன பொறுத்த அளவுக்கு. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா டைல் லாம்ப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. புது எல்இடி டைல் லாம்ப்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் பம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்ரெடி இந்தியாவில் சேலில் இருக்கிற ஸ்விஃப்ட்டை விட நல்ல என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு லார்ஜான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், செமி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டி நிறைய அசிஸ்டிவ் ஃபீச்சர்ஸோடு வருது ஜப்பானில். இந்தியாவில் வந்து ஸ்பை ஷாட்ஸ் மூலியமாக நம்ம என்ன சொல்லலாம்னா சில விஷயங்கள் ரேடார் பேஸ் பண்ணப்பட்ட அசிஸ்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. ஏன்னா இது இந்தியாவில் வந்து ஒரு காம்பாக்டான ஹேஷ்பேக், இது சூப்பர் மினி. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டோட கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் பலேனோ அளவுக்கு சேம் ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு ஸ்விஃப்ட்டோட ஒரு பெரிய ப்ளஸே அதோட ப்ரைஸிங் தான். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான அப்டேட் எதுனா, இப்போ இருக்கிற 1.2 லிட்டர் கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் வந்து டிஷ் பண்ண போகிறாங்க. ஒரு புது 1.2 லிட்டர் ஜெட் சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது ஓரளவுக்கு மைல் ஹைப்ரிட் டெக்னாலஜியோடு இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த வண்டி ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பெட்ரோலாக வரப்போகுது. ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் per லிட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு அந்த இன்ஜின் வரப்போகுது இல்லை. அந்த இன்ஜின் எப்போ வரப்போகுதுன்னா அடுத்த வருஷம் வரப்போகுது. அதாவது சிம்பிள்ங்க, இப்போ இருக்கிற இந்த புதுசாக வரப்போகிற 1.2 லிட்டர் ஜெட் சீரிஸ் பெட்ரோல் இன்ஜினை தான் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ணி அந்த அளவுக்கு மைலேஜ் தர மாதிரி கொண்டு வர போகிறாங்க. பட் இப்போ வரப்போகிறதில்ல, இந்த வருஷம் இந்த புது ஸ்விஃப்ட்டில் வரப்போவதில்லை. அது அடுத்த வருஷம் ஃப்ராங்க்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் வருது. 2026-27 டைமில் வர மாருதி சுசுகி மைக்ரோ எஸ்யூவியில், காம்பாக்ட் எம்பிவியில், ஈவன் இப்போ அடுத்த ஜென்ரேஷன், இப்போ வர ஜென்ரேஷனில் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் அண்ட் டிசைர்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி வரும். அதாவது 35 கிலோமீட்டர்ஸ் per லிட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நிசானோட ஈபார் டெக்னாலஜி. என்ஜின் வந்து என்ன பண்ணுன்னா லைக் ஒரு ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகும். சரியா, டிப்பிக்கலான ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் ஃபிலாசபி இல்லை. இப்போ ஆல்ரெடி கிராண்ட் விட்டாரில் இருக்கிற இன்விக்டோவில் இருக்கிற அந்த சேம் டெக்னாலஜி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜி. என்ஜின் வந்து டேரெக்டாக பாறை வீல்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதை விட என்ன பண்ணணும்னா பேட்டரிக்கு வந்து எனர்ஜி சப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மூலியமாக வந்து இன்னும் எனர்ஜி லாஸஸ் வந்து கம்மியாகும், ப்ளஸ் மைலேஜும் அதிகமாகும், சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இந்த 1.2 லிட்டர் என்ஜின் வந்து புது ஸ்விஃப்ட்டில் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த அவுட் கோயிங் கே சீரிஸை விட கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஆச்சு. ஏன்னா ஃப்ராங்க்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் அடுத்த வருஷம் தான் வருது. சரிங்களா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இந்த வண்டியோட ஸ்டைலிங் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தருவாங்க. பட் இந்தியாவுக்கு சேம் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் கொடுப்பாங்கிறது பெரிய டவுட் தான். பட் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா பலேனோவில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மல்டி ஸ்டாப் அண்ட் வேரியன்ஸில். சரிங்களா, கண்டிப்பாக சிஎன்ஜி ஆஃபர் பண்ணுவாங்க. சரி, டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. See you all again. Take care.